ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து மென்மேலும் வளர்ச்சி அடையும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்முஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி 19/6/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயத்தை பேச போகிறோம். இப்போ நம்ம சொல் வழக்கில் இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த பொருளை நேரடியாக நம்ம மனசில் நினைக்கிறோம். அது மாதிரி நினைக்கும் பொழுது அதனோட உள்ளர்த்தங்கள் தெரியாதனால விஷயங்கள் நமக்கு சில நேரத்தில் அபத்தமாக படுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொருளை எடுத்துகிட்டு செயல்படும் பொழுது அந்த செய்கையும் தவறாக போயிடுது. இப்போ நிறைய உதாரணம் சொல்லலாம். அஸ்வமேத யாகம், புருஷமேத யாகம், கூஷ்மாண்ட ஹோமம், நிர்வாண தீட்சை, இப்படி சொல்லலாம். அப்புறம் நம்ம தமிழ் வழக்கில் இந்த தண்ட செலவுன்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ட செலவுனா நமக்கு தெரிஞ்சது வீண் செலவு, அவ்வளோதான். ஆனால் அதில் இருக்க உண்மையான அர்த்தம் தெரியாது. ஆனால் அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அதனால் அந்த தண்ட செலவுன்ற விஷயத்தை பற்றி நம்ம பின்னால் விரிவாக சொல்கிறோம். ஏன்னா யாராவது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போடுவா, ஆனால் வாசலில் செருப்பு விட்டால் தண்ட செலவு அவங்க ஒரு 5 ரூபா கொடுக்கணும், எங்கேயாவது ஓரத்தில் விட்டுட்டு எடுத்துக்கலாமே, அங்கேயே விடணும்னுவான். இந்த ஒரு கோயிலுக்குள்ளே போய் ஆலய வழிபாடு பண்ணும்போது இந்த செருப்பு விடுறதுல இருக்குது பாருங்கள், மனசில் நமக்கு அந்த தண்ட செலவுன்றதுல. அதனால் அந்த ஒரு 5 ரூபா 2 ரூபா டோக்கன் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணி செருப்பு எங்கேயா விட்டுட்டு அது ஒரு 500 ரூபா இருக்கும் செருப்பு. கோயிலில் போய் பெருமாளை நினைக்க மாட்டோம், அம்பாள் சந்தை பேர் அம்பாளை நினைக்க மாட்டோம், கூட வந்தவாள் நினைக்க மாட்டோம், கழுத்தில் இருக்க செயினை கட் பண்ணி எடுத்து போயிடுவோம், அதையும் விட்டுருவோம். இந்த 500 ரூபா செருப்பையே நினச்சிட்டு கடைசியில் 2 ரூபா காசுக்கு அந்த கோயிலுக்கு போன புண்ணியத்தையே மறந்துடுவோம். இதை தண்ட செலவுன்னு சொல்லுவோம். ஆனால் இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லணுன்றதுனால இங்கே அதை பற்றி பேசலை, விரிவாக சொல்கிறோம். இப்போ அஸ்வமேத யாகம்னு நிறைய பேர் என்ன பண்ணுறா, கொஞ்சம் இதுவாக புரிஞ்சுட்டு இருக்கா. நிறைய பேர் இப்போ அஸ்வமேத யாகம் பண்ணுறது இல்லை. அப்படி 1-2 இடத்துல பண்ணால் கூட குதிரையை பூஜை பண்ணிவிட்டு ஹோமம் பண்ணிட்டு அஸ்வமேத யாகம் முடிஞ்சு போச்சு. உடனே அஸ்வம்னா குதிரை, குதிரையை பூஜை பண்ண அஸ்வமேத யாகம் முடிஞ்சு போச்சு. அஸ்வமேத யாகம்னா உங்களுக்கு எல்லாரும் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க, மகாபாரதம் ராமாயணம்லாம் படிச்சிருப்பீங்க. குதிரையை போக விட்டு ராஜாவோட இந்த பஞ்ச கல்யாணின்னு சொல்லக்கூடிய ராஜ லட்சணம் பொருந்திய பஞ்ச கல்யாணின்னா 5 இடத்துல வெண்மை இருக்கணும். அந்த குதிரை நிழலை கண்டு பயப்படக்கூடாது. அந்த குதிரைக்கு சில லட்சணங்கள் உண்டு, சில தைரியம் உண்டு. அந்த குதிரையை அனுப்பிச்சு அந்த குதிரைக்கு பின்னாலேயே போய் அந்த நாடுகளை ஜெயிச்சு பண்ணுறது அஸ்வமேத யாகம். கலியுகத்தில் பண்ண முடியாத சில யாகத்தில் இந்த அஸ்வமேத யாகமும் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அஸ்வத்தை பூஜை பண்ணால் என்னென்னா அது அஸ்வ பூஜை, அவ்வளோதான். இப்போ கோ பூஜைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜ பூஜை, கோ பூஜை. அதே மாதிரி அஸ்வ பூஜை. அஸ்வ பூஜைனா குதிரையை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது. இது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்வ பூஜை பண்ணிவிட்டு அஸ்வாரூடா மந்திரங்களை ஜபம் பண்ணுவான். அதாவது வெண்மை நிறமான குதிரையை பூஜை பண்ணிட்டோம், அஸ்வாரூடா அப்படின்ற தேவதையை ஜபம் பண்ணி அந்த தேவதைக்கு பிரத்யோகமாக பண்ணி அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுறது தனி. அதனால் அஸ்வ பூஜையோடு பண்ணக்கூடிய அஸ்வாரூடா ஹோமம் தனி, அதுமாரி அஸ்வமேத யாகம் தனி. அப்புறம் புருஷ மேத யாகம்னா ஆண்கள் மட்டும் உட்காந்து பண்ணிட்டு இருப்பா, புருஷர்கள்லாம் ஆண்கள் மட்டும் பண்ணுவா, பெண்கள்லாம் எங்கேயோ மரவாக இருக்கணும், அதை பார்க்கக்கூடாதுன்னு அது ஒரு பிரமை. அப்படி கிடையாது. புருஷ மேத யாகம்னு பண்ணிங்கன்னா இப்போ உங்களை உள்ளே பிடிச்சி போட்டுருவா. அது என்னென்னா, ஒரு ஆளை கட்டி வச்சு பலி கொடுத்து பண்ணக்கூடியது. ஹரிச்சந்திர மகாராஜா பண்ண வேலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவன் அந்த புருஷ மேத யாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன படாத பாடுபட்டான் பாருங்கள்.
வாமாச்சார பிரயோகங்கள் மனிதனை கட்டப்படுத்தும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். கடைசியாக அந்த ஸ்தூபத்தில் கட்டி வச்சுட்டோம், வருண பகவானே வந்து விட்டு தொலைன்னு சொல்கிற அளவு அவஸ்தைப்படுறான். பொய் மேலே போய் ஹரிச்சந்திரன் அந்த அளவு பொய் சொல்கிறான். ஆனால் கடைசியில் அவனுக்கு அந்த புருஷமேத யாகம் முடியும் பொழுது அவன் பண்ண தவறுகளை நினச்சி வருந்தி வாழ்நாள் முழுக்க கடைசி வரைக்கும் பாருங்கள், அவன் வந்து காசியில் வெட்டியானா வாழற வரைக்கும் சத்தியமே பேசுகிறான்.